أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وآله بعدد حسنه وجماله. اللهم صل وسلم على سيدنا محمد شجرة الأصل النورانية ولمعة القبضة الرحمانية وأفضل الخليفة الإنسانية وأشرف سورة الجسمانية ومعدن الأسرار الربانية وخزائن العلوم الاستفاعية صاحب القبلة أصلية والبهجة السنية رتبة العلية وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله. ஷஹாதத் கலிமாவை கூறிய முஃமினீன்களான ஷாஹிதீன்களுக்கு ரஹ்மத்தன் லில் ஆலமீன் ஷஃபீஅல் முذنبீன் ஹபீப ரப்பல் ஆலமீன் جد الحسن والحسين حبيب الله نور الله عين الله محمد رسول الله صلى الله عليه وسلم وشرف كرم مجد وعلم نائه قومان لسان الحق الكريمال بشارة سيران கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது மூமினீன்களுக்கு முஸ்லிமீன்களுக்கு அல்ல இந்த சுப செய்தி, குட் நியூஸ். யாருக்கு? மூமினீன்களுக்கு, ஈமான்தாரிகள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல முஸ்லிம்களையும் மூமின்களையும் செப்பரேட் ஆகுது. மூமினீன்கள் எல்லாம் முஸ்லிமீன்கள் ஆவார்கள், முஸ்லிம்கள் எல்லாம் மூமின்கள் ஆக மாட்டார்கள். மாஷா அல்லாஹ். மஸலன் உதாரணத்துக்கு சொன்னா, ரசூல்மார்கள் எல்லாம் நபிமார்களா இருப்பாங்க, நபிமார்கள் எல்லாம் ரசூல்மார்களா இருக்க மாட்டாங்க. மாஷா அல்லவா? எல்லா நபியும் ரசூலா இருப்பாங்க. ஆனா மாஷா அல்லாஹ் எல்லா ரசூலும் நபியாக இருப்பாங்க, எல்லா ரசூலும் முர்சலீன்கள் எல்லாம் நபிமார்களா இருப்பாங்க. மாஷா அல்லாஹ். நபிமார்கள் எல்லாம் ரசூல்மார்களாக இருக்க மாட்டார்கள். அதுபோல மாஷா அல்லாஹ் என்ன, மூமினீன்கள் எல்லாரும் முஸ்லிமீன்களாக இருப்பாங்க. மாஷா அல்லாஹ். முஸ்லிம்கள் எல்லாரும் மூமின்களாக இருக்க மாட்டாங்க. மாஷா அல்லாஹ். ஒரு முஸ்லிம் மூமின் ஆகாமல், ஒரு முஸ்லிம் மூமின் ஆகாமல் அவரை மூமின் என்று சொல்லிக் கொள்வதை அல்லாஹ் விரும்பவில்லை. அதை குர்ஆன்ல அல்லாஹ் ரத்து செய்யறான். மாஷா அல்லாஹ். ஒரு முஸ்லிம் மாஷா அல்லாஹ் என்ன, மூமின் ஆகாமல், ஒரு முஸ்லிம் மூமின் ஆகாமல், முஸ்லிம் ஆயிட்டாரு, மூமின் ஆகல, ஆனா தன்னை மூமின் என்று தாவா செய்யறது அல்லாஹ் என்ன செய்யறான்? தடை செய்யறான். மாஷா அல்லாஹ். குர்ஆன் செய்யறான், அல்லாஹ் ரத்து செய்யறான். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் ஈமான் சொல்லக்கூடிய தௌலத்துல் அக்பர் சாதாரணமானது அல்ல. மாஷா அல்லாஹ். ஈமானுடைய தௌலத் மாஷா அல்லாஹ் என்ன சாதாரணமானது அல்ல.
காரணம் என்ன? மூமின்களுக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாட்ட சாதாரணமான ஃபضل இல்ல, ஃபضلன் கபீரா இருக்கு. وبشر المؤمنين بأن لهم من الله فضلا كبيرا. யாருக்கு? மூமின்களுக்கு மாஷா அல்லாஹ். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய தர்பாரில் நிகழ்ந்த அற்புதம், அஜாயிபாத், கராமத் நமக்கெல்லாம் பல பயானாத்து நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் யமாமா நாட்டில் இருந்த, யமன் நாட்டில் இருந்த பில்கிஸுடைய சிம்மாசனத்தை தख्ते என்ன தூக்கிட்டு வர்றதுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் யாரு கொண்டு வரான்னு கேட்கும்போது என்ன, அது கொண்டு வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி கொஞ்ச நேரத்தில் ஒரு நொடியில் கொண்டு வந்து சேர்த்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உம்மத்தரோட வலி யாரு? ஆசிஃப் இப்னு பர்ஹயா ரலியல்லாஹு தஆலா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமோட வலி மாஷா அல்லாஹ் ஆசிஃப் இப்னு பர்ஹயா ரலியல்லாஹு தஆலா. அந்த பெரிய அற்புதத்தை பில்கிஸ் அந்த சிம்மாசனம் என்ன சாதாரணமான சிம்மாசனம் அல்ல, அது பிரம்மாண்டமான பெரிய சிம்மாசனம் தख्त. அது மாஷா அல்லாஹ் என்ன ஒரு செகண்ட்ல கொண்டுட்டு வந்து செகண்ட்குள்ள அதை கொண்டுகிட்டு வந்து ஆசிஃபுன்னு பர்ஹயா சேர்த்த அந்த பெரிய விஷயத்தை சொல்லும் போது ஆசிஃப் இப்னு பர்ஹயா என்ன சொன்னாப்புல? ஹாதா மின் ஃபضل ரப்பின்னு சொன்னாப்புல. மாஷா இது ரப்புடைய ஃபضலா இருக்குது, அருளா இருக்குதுன்னு சொன்னார். புரிஞ்சா? ஆசிஃப் இப்னு பர்ஹயா உடைய கராமத் மாஷா அல்லாஹ் ரப்புடைய ஃபضல்ல இருந்து ஹாதா மின் ஃபضل ரப்பி, என் ரப்புடைய ஃபضலில் நின்றும் இருக்குது. புரிஞ்சா? ஆனா ரிசாலத்தே முஹம்மதியாவை ஈமான் கொள்ளக்கூடிய மூமின்களுக்கு மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ்ட்ட ஃபضலும் மின் ரப்பி அல்ல. وبشر المؤمنين بأن لهم من الله فضلا كبيرا. விளங்குதா? புரிஞ்சா? புரியுதா? ஈமான் என்ன, இஸ்லாம் என்ன, நாம என்ன ஒண்ணு விளங்காம வாழக்கூடிய வாழ்க்கையில என்ன ஒரு சுகம் இருக்காது. வாழ்க்கையில ஒரு சுகம் இருக்காது, ஒரு சாதத் இருக்காது, இத்மினான் இருக்காது, சுக்கூனுல் கல்ப் இருக்காது. சுக்கூனுல் கல்ப் இருக்காது. மாஷா அல்லாஹ். புரியுதா? ஆசிஃப் இப்னு பர்ஹயா ஹாதா மின் ஃபضل ரப்பி, ரப்புடைய ஃபضலில் நின்றும் இது உள்ளது. இவ்வளவு பெரிய கராமத், பெரிய கராமத் மாஷா அல்லாஹ். குர்ஆன்ல சொல்லப்பட்ட அவுலியாக்கள்ல ஒரு வலி யாரு? ஆசிஃப் இப்னு பர்ஹயா, சித்திகா மரியம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. குர்ஆன்ல சொல்லப்பட்ட அவுலியாக்கள்லாம் யாரு? குர்ஆன்ல சொல்லப்பட்ட அவுலியாக்கள்லாம் யாரு? குர்ஆன்ல சொல்லப்பட்ட அவுலியாக்கள்லாம் யாரு? சொல்லுங்க. அவுலியாக்கள்லாம் யாரு? முதல்ல மசாலா யாரு? குர்ஆன்ல சொல்லப்பட்ட வலி யாருங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பொஞ்சாதி ஹவ்வாமா யாரு? வலி அல்லவா? வலி அல்லவா ஹவ்வாமா? ஹவ்வா ரலியல்லாஹு அன்ஹா யாரு? வலி இல்ல. மாஷா அல்லாஹ். புரிஞ்ச? அதே மாதிரி மாஷா அல்லாஹ் என்ன சித்திகா மரியம் ரலியல்லாஹு அன்ஹா வலி இல்ல. ஹபீபுன் நஜ்ஜார் வலி இல்ல. குர்ஆன்ல சொல்லப்பட்ட அவுலியாக்கள்
குர்ஆன்ல வரக்கூடிய அவுலியாக்கள். லுக்மான் யாரு? வலி. ஹதர் யாரு? வலி. புரிஞ்சா? ஹதர் யாரு? வலி. புரிஞ்சா? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிதைன் ஷரீஃபைன் தய்யிபைன் தாஹிரைன் நய்யரைன் நஸீரைன் ரவுஃபைன் கரீமைன் அதீமைன் மக்தூமைன் சித்தீகைன் ரவுஃபைன் குத்பைன் கௌஸைன் முஸ்தஃபைன் முஜ்தபைன் அப்துல்லாஹி ஆமீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைஹில் பரக்காத் மின்ஹுமா தஹரத் தலாம். ஆமீன். யார்? மாஷாஅல்லாஹ். யாரு? பெரிய வலி. மாஷாஅல்லாஹ். குர்ஆன்ல சொல்லப்பட்ட அவுலியாக்கள், நாயகத்துடைய வாலிதின் சொல்லி. அது மாதிரி குர்ஆன்ல சொல்லப்பட்ட பெரிய விலாயத்துல் குப்ரா யாரு? சய்யிதத்துல் ஆலமீன் ஃபில் ஜன்னah, சய்யிதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். குர்ஆன்ல சொல்லப்பட்ட வலி. புரிஞ்சா? குர்ஆன்ல மாஷாஅல்லாஹ் என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கப்துல் கரீமான பிதாஅத் முஹம்மதி முதுகத் முஹம்மதி ஷஜனத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹா ஸலாத்து வ ஸலாம் வ அலைஹில் பரக்காத் மின்ஹா தஹரத் தானான். ஆமீன். எஜமானிமா ஃபாத்திமா நாயத்துக்கு அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல கொடுக்கிற லக்ப். நாயகத்துக்கு குர்ஆன் ஷரீஃப் முழுக்க லக்ப் இருக்குது. அல்கபா ஷரீஃப், தாஹா, யாசீன், முஸம்மில், முத்தஸிர் எல்லா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்கபா ஷரீஃப். அது மாதிரி மாஷாஅல்லாஹ் சையதா ஃபாத்திமா நாயகியோட லக்ப் ஷரீஃப் என்ன? குர்ஆன் ஷரீஃப்ல சையதா ஃபாத்திமா நாயகியோட பிரதானமான خصوصية خاصة سيدتنا فاطمة நாயகியுடைய லக்ப் ஷரீஃப் அல்லாஹ் என்ன? அல் கௌசர்ங்கற. மாஷாஅல்லாஹ். இன்னா அதைனாக்கல் கௌசர். அல் கௌசர் என்னமா? யார்? மாஷாஅல்லாஹ் சையதா ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். புரிஞ்சா? விளங்குதா? எஜமானிமா ஃபாத்திமா நாயத்துக்கு அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல மாஷாஅல்லாஹ் கொடுக்கிற லக்ப் ஷரீஃப் என்ன? அல் கௌசர். ஷானே ஃபாத்திமி மாஷாஅல்லாஹ் அல் கௌசர். அப்ப குர்ஆன்ல வந்து அவுலியாக்கள், குர்ஆன் ஷரீஃப்ல வந்த அவுலியாக்கள் இவங்க எல்லாரும் மாஷாஅல்லாஹ். அல்லவா? புரிஞ்சா? புரியுதா? குர்ஆன்ல வந்த அவுலியாக்கள் மாஷாஅல்லாஹ். அப்ப குர்ஆன் ஷரீஃப்ல வந்த அவுலியாக்கள்ல ஒரு முக்கியமான வழி பெரிய சாஹிபுல் கராமத் காட்ட வழி. கராமத் காட்ட யாரு? ஆசிஃப் இப்னு பர்கயா ரலியல்லாஹு தஆலா. நபியனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய உம்மத்துல உள்ள வலி மாஷாஅல்லாஹ். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உடைய உம்மத்துல உள்ள வலி மாஷாஅல்லாஹ். துல்கர்னைன் வலி. குர்ஆன்ல வரக்கூடிய வலி அவுலியாக்கள் பட்டியல் லிஸ்ட்ல உள்ள வலி யார்? துல்கர்னைன். தலை 2 கொம்பு இருக்கும். கர்னைன் கொம்பு. புரிஞ்சா? இன்னொரு மானா இருக்கு மாஷாஅல்லாஹ். என்ன? ரொம்ப ஸ்பீடா ஒரு விஷயத்தை பார்த்து, அது எந்த ஆழத்துல இருந்தாலும் சரி, ஒரு பார்வை பார்த்தாருன்னா எல்லாம் சொல்லக்கூடாது. காலையில உதிச்சு வர்ற சூரியனுக்கு, ஷம்ஸுக்கு, சன்னுக்கு அரபில் என்ன பேரு? கர்னு ஷம்ஸ்னு பேரு. கர்னு ஷம்ஸ். புரிஞ்சா? இப்னு அப்துல் வஹாப் கர்னு ஷம்ஸ்னா என்ன? ரொம்ப சீக்கிரம் அந்த சன்லைட் அதை ஸ்பிரிட் ஆகும். அதான் கர்னு ஷம்ஸ். அது மாதிரி என்ன? வழிகட்டு போனவன் வாலிம் இப்னு அப்துல் வஹாப் நஜ்தி அப்படின்ற கொள்கைக்கு என்ன பேர் சொல்லுவாங்க இமாம்கள்? கர்னு ஷைத்தான். கர்னு ஷைத்தான். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கர்னு ஷைத்தான் தான் என்ன நாயகம் வான் பண்றாங்க. யார? இப்னு அப்துல் வஹாப் நஜ்தியுடைய அந்த பிறவை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு குறிப்பிடும் போது நாயகத்துடைய தெய்வீக ஒழுங்கு அப்படின்னா கண்மணி தெய்வீக திருவாயால கர்னு ஷைத்தான்ங்கிறாங்க. யார? இப்னு அப்துல் வஹாப் நஜ்தி. அப்ப கர்னா ரொம்ப குயிக்கா ஸ்பிரிட்டா வரும். புரிஞ்சா? சரி.
அப்ப குர்ஆன்ல வந்த அவுலியாக்கள் லிஸ்ட்ல உள்ள வலி யாரு? ஆசிஃப் இப்னு பர்ஹயா. பெரிய கராமத் காட்டின வலி, பெரிய கராமத் காட்டின வலி. அந்த வலிக்கு நடந்த கராமத்தே என்ன? பல்கிஸுடைய சிம்மாசன தக்தை கொண்டு வந்து சுலைமான் நபி முன்னாடி வச்சதுதான் மாஷா. புரியுதா? குடும்பத்துக்கு புரியுது, கரெக்டாக்குதா? வெளிப்படி எப்படி பல்கிஸுடைய சிம்மாசனத்தை, ஆட்சி பீடத்தை, கொழு பீடத்தை கொண்டு வந்து சுலைமான் அவங்க வச்சதுதான் ஆசிஃப் இப்னு பர்ஹயாவுடைய பெரிய கராமத். அந்த கராமத்தை ஆசிஃப் இப்னு பர்ஹயா ரலியல்லாஹு என்ன சொல்றாப்புல, ஹாதா மின் ஃபضل ரப்பி, இது ரப்புடைய ஃபضலில் நின்றுமானது. புரிஞ்சா? அவ்வளவு பெரிய கராமத்து, அவ்வளவு பெரிய கராமத்து மின் ஃபضل ரப்பி. ஆனா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், ஷஹாதத்தோட ஈமான் என்ன? ஃபضلا மினல்லாஹி கபீரா وبشر المؤمنين بأن لهم من الله فضلا كبيرا. بشر المؤمنين. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله சொல்லிட்டார். மாஷா அல்லாஹ், ஷஹாதத் சொல்றார், மூமின் ஆயிட்டார். இவரே அவர் யார்? மாஷா அல்லாஹ், وبشر المؤمنين. அவருக்கு மாஷா அல்லாஹ் என்ன? மூமின்களுக்கு பஷாரத் உண்டாயிடுச்சு. மூமினுக்கு பஷாரத் உண்டாயிடுச்சு. என்ன பஷாரத்? மாஷா அல்லாஹ், மூமினுக்கு என்ன பஷாரத்? மூமினுக்கு பஷாரத்னா மாமானா மீனிங் என்ன இருக்கு? மானா என்ன? பஷிருல் மூமினீன் பிஅன்ன லஹும் மினல்லாஹி ஃபضلا கபீரா. பிஅன்ன லஹும், அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட இருந்து என்ன? பெரிய ஃபضلا கபீரா. மாஷா அல்லாஹ், ஃபضل ரப்பி அல்ல, ஃபضلا கபீரா. நல்லா கவனிக்கணும். ஆசிஃப் இப்னு பர்ஹயாவுடைய கராமத்து மின் ஃபضل ரப்பி. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், ஷஹாதத் சொன்ன மூமினுக்கு மாஷா அல்லாஹ் என்ன? பஷீருல் மூமினீன், மூமின்களுக்கு பஷாரத் உண்டாயிடுச்சு. பஷாரத் உண்டாயிடுச்சு. பிஅன்ன லஹும் மினல்லாஹி ஃபضلا கபீரா. நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து என்ன? ஃபضلا கபீரா உண்டாயிடுச்சு. ஃபضلا கபீரா என்னங்க? ஃபضلا கபீராக்கு அர்த்தம் என்ன? ஃபضلا கபீராக்கு மானா என்ன? அவர் பெரிய கராமத்து காட்டுவார் அர்த்தமா? அல்ல. கராமத்து மீன் ஃபضل ரப்பி, கராமத்து மீன் ஃபضل ரப்பி. புரியுதா? இது அதையெல்லாம் கடந்து தாண்டி போனது. இது அதையெல்லாம் கடந்து தாண்டி போனது எது? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், ஆசிஃப் இப்னு பர்ஹயா லா இலாஹ இல்லல்லாஹ் சுலைமான் ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்டாரு வலி. புரிஞ்சா? அவர் யார்? மாஷா அல்லாஹ், சுலைமான் கூட ரிசாலத்தை ஈமான் கொண்டவர் யாரு? சொல்லு. ஆசிஃப் இப்னு பர்ஹயா வலியுல்லாஹ் யாரு? ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ரிசாலத்தை ஈமான் கொண்டவர். லா இலாஹ இல்லல்லாஹ் சுலைமான் ரசூலுல்லாஹ் சொன்னவர். சுலைமான் நபி ரிசாலத்தை ஈமான் கொண்டவர். புரிஞ்சா? அவங்கள எடுத்துக்கோ. இதோ விளங்குச்சா? லா இலாஹ இல்லல்லாஹ் சுலைமான் ரசூலுல்லாஹ் சொன்னவர் யாரு? ஆசிஃப் இப்னு பர்ஹயா. அவர் காட்டின பெரிய கராமத், பெரிய கராமத். சிம்மாசனத்தை பலாயிரக்கணக்கான மைலுக்கு அந்த கையில இருந்து என்ன தூக்கிட்டு வந்து ஒரு நிமிஷத்துல போட்டு விட்டார். வலியுல்லா அந்த வலி என்ன சொன்னாங்க? ஹாதா மின் ஃபضل ரப்பி. நம்ம வீடுகள்ல காரணம் என்ன? எனக்கு ஹாதா மின் ஃபضل ரப்பின்னு சொல்லுங்க. பார்க்கலாம்ல, கார்ல ஸ்டிக்கர் விட்டு ஹாதா மின் ஃபضل ரப்பி. வீட்டில் இருந்து ஹாதா மின் ஃபضل ரப்பி எழுதி வச்சா பார்த்தா அது என்னன்னு விளங்கணுமா சார்? எழுதி வச்சா பார்த்தா அது என்னன்னு மாசாலாம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும். மான அது என்ன மான என்ன புரிய என்ன விஷயம் என்ன? சாப்பாடு கடையில் போய் ரெஸ்டாரண்ட்ல போய் இப்படி உட்கார்ந்து இருக்கிறார். எங்க என்ன வந்துக்கிறீங்க? பார்க்காம என்ன பார்க்க போறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ரொட்டி வேணுமா, சோறு வேணுமா, பிரியாணி வேணுமா, ஹலீம் வேணுமா, என்ன வேணும்? ஏதாவது வாய்த்தரம் சொல்லணும்ல மாஷா அல்லாஹ்.
எனக்கு எதுவுமே தெரியாது, ஒரு சாப்பாடும் புரியாது. கடைக்காரன் என்ன சொல்வாரு, அப்போ இப்படியே திரும்பி வந்த வழியால போய் கீழே இறங்கி போ. அது மாதிரி மனசால என்ன இங்க அதான் எல்லா இடத்துல என்னப்பா சந்தோஷம், நல்லது. மசாலா என்ன அது அல்லாடைய ஃபதுல் மசாலா ரிமெம்பர் பண்றது நல்ல விஷயம். ஆனா அல்லாஹ் தபாரக வ தஆலா அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் ராஹத்துல் ஷஃபீன் முராதுல் முஸ்தாஃபீன் ஹபீப் ரப்பல் ஆலமீன் ஜல் ஹஸன் வல் ஹுசைன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜ்த வல் நாயக கோமானுடைய ரிசாலத்துல் கரீம் ஈமான் கொண்ட மூமின்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான், அபஷிரில் மூமினீன். முஸ்லிம்கள் சொல்லல. நல்லா கவனிச்சா புரியுதா? ஆயத்து எப்படி இல்ல, முஸ்லிமன் இல்ல மூமின். அபஷிரில் மூமினீன், அபஷிரில் அபஷிரில் மூமினீன். மூமின்களுக்கு பஷாரத், மூமின்களுக்கு என்ன சுப செய்தி, நன்மாராயம். بأن لهم من الله فضلا كبيرا. بأن لهم அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் இடத்துல மிகப்பெரிய ஃபதுலன் கபீரா இருக்குது. மாஷா ஃபதுலன் கபீரா யாருக்கு? யாருக்கு? அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமா ஷஹாதத் ஈமான் கொண்ட மூமினுக்கு மாஷா. விளங்குச்சா? மூமினுக்கு என்ன மின் ஃபதுலி ரப்பின்னு சொல்லல, புரிஞ்சா? மின் ஃபதுல் அல்ல, ஃபதுலன் கபீரா. ஃபதுலன் அல்லாஹ் மாஷா அல்லாஹ் ஃபதுலன் கபீராவை மூமினுக்கு வழங்குவதாக வாக்களித்துள்ளான். எல்லாம் வல்ல ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா ரப்புல் ஆலமீனுக்கு தௌஃபீக் செய்யணும். மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை முனவர் பாபரகாத் ஆலா குன் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அந்த ஈமான் நாம எப்படி பெற்றுக்கொள்றது? ஃபதுலன் கபீராவை, ஃபதுலன் கபீராவை, ஃபதுலன் கபீராவை நாம அல்லாஹ்ட்ட வாங்குறதுக்கு ஷர்த் என்ன? ஈமான் உள்ளவா? ஷர்த் என்ன? யாருக்குன்னு சொல்றான்ல, ஆபிதீன்களுக்குன்னு சொல்லல, ஹாஜிமாருக்குன்னு சொல்லல. புரியுதா? ஜாஹிதீன்களுக்குன்னு சொல்லல. யாருக்கு? ஜாஹிதீன்களுக்குன்னு சொல்லல. யாருக்கு? பஷிரில் மூமின். பஷிரில், புரியுதா? விளங்குதா? மூமின்களுக்கு அல்லாஹ் பஷாரத் கொடுக்கிறான். மூமின்களுக்கு அல்லாஹ் வாழ்க்கையில தரத்திலே முடிச்சு போய் என்ன ஒன்னும் பரக்கத் இல்லாத வாழ்க்கையா இருக்குதுன்னா ஒழுங்கா ஷஹாதத்தை சொன்னீங்கன்னா என்ன வாழ்க்கையில மாஷா அல்லாஹ் பரக்கத்தாயிடும். ஷஹாதத்து ஓதுனா என்ன ஆகும்? தூங்க ஷஹாதத்து ஓதுனா வாழ்க்கை என்ன ஆயிடும்? பரக்கத்தாயிடும். மாஷா ஏன்னா அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல பஷாரத் கொடுக்குறான். பஷிரில் மூமினீன், பஷிரில் மூமினீன். மூமின்களுக்கு சுப செய்தி, மூமின்களுக்கு பஷாரத். யார் மூமின்? யார் மூமின்? யாருங்க மூமின்? ஷஹாதத்து, ஷஹாதத்து மாஷா அல்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜ்த வல நாயக கோமானுடைய மஹப்பத் ஷரீஃபோடு ரசூலுல்லாஹ் எப்படி அல்லாஹ்வை நமக்கு ஈமான் கொள்ள சொன்னார்களோ அப்படி விளங்கி அல்லாஹ்வை ஈமான் கொள்றது. அல்லாஹ் எப்படி ரசூலை ஈமான் கொள்ள சொன்னானோ அது மாதிரி ரசூலுடைய அதுமத்தை விளங்கி மாஷா ஈமான் கொள்றது. மாஷா புரிஞ்சா? இஸ்லாம்ல என்ட்ரு பண்றதுக்கு மாலுமாத் ஒன்றும் அவசியம் இல்லை. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாரா அவர் முஸ்லீம் ஆயிட்டார். என்ன ஆயிட்டாரு?
லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டார். அவர் முஸ்லீம் ஆயிட்டார். மூமின் ஆகல. என்னால? மூமின் ஆகல. எப்போ மூமின் ஆவாரு? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். ஷஹாதத் சொல்லணும். என்ன சொல்லணும்? ஷஹாதத் சொல்லணும். புரிஞ்சா? அப்ப ஷஹாதத் சொல்லும்போது அவர் என்ன, எதுக்கு ஷஹாதத் சொல்லும் முதல்ல அவருக்கு விளங்கணும். முதல்ல என்ன, எதுக்கு நாம ஷஹாதத் சொல்றோம், எதுக்கு நாம சாட்சி சொல்றோம் அப்படின்னு அவர் விளங்கணுமா சார்? புரியுதா? விளங்குதா? தூங்காத, உஷாரா. எப்படி எதுக்கு மாஷா அல்லாஹ் சாட்சி சொல்றோம்னு விளங்கணுமா சார்? ஒரு ஆளு தஹஜ்ஜுதுல இருந்து பள்ளியிலேயே உட்கார்ந்து இருக்கிறார். பாங்கு சொன்ன உடனே கடையெல்லாம் போட்டு பள்ளிக்கு ஓடி வந்துருவார். 5 வக்து பள்ளிக்கு வந்துருவார். 5 வக்தும் பள்ளிக்கு வந்துருவார். இஷாவுக்கு மேல 11 ரக்காத்து வித்ர் தொழுவி பள்ளியை கொடுத்தா வீட்டுக்கு போவார். முதல் ஆளா தஹஜ்ஜுதுக்கு மஸ்ஜிதுக்கு வந்துருவார். குமினா போயிட்டாரா? இல்லை இல்லை. புரியுதா? காரணம் என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கல்பால விளங்கணுங்கிற மாசரம். அதுதான் அர்த்தம், அதுதான் மான. இது வலம்மா யதுகுலுல் ஈமான் ஃபீ குலூபிக்கும். கல்புல ஈமான் இன்னும் தாখিল ஆகணும்னு சொன்னா என்ன கல்பை ஓபன் பண்ணி உள்ள தள்ளி விட்டு பூட்டா முடியும்? கல்புனா அதுக்கு மான என்ன? கல்புனா அல்லாஹ் அங்க சொல்ற கல்பு, இந்த ஹார்ட் அல்லாஹ் சொல்லல. அது கல்பே, இது கல்பே மஜாசி. இது கல்பே மஜாசி. அல்லாஹ் சொல்ற கல்பு இது கல்பே ஹகீகி. கல்பே சொல்லு ஹகீகி மாஸ்டர் கூட தூக்க வராது. கல்பே ஹகீகி. வேகம் சொல்லு. ஹகீகி. கல்பே ஹகீகி மாஸ்டர். அந்த கல்புக்குள்ள தான் ஈமான் தாখিল ஆவறது. அல்லாஹ் சொல்ற வலம்மா யதுகுலுல் ஈமான் ஃபீ குலூபிக்கும். கல்ப ஹகீகிக்குள்ள ஈமான் தாখিল ஆவாத ஆள் என்ன, அவரை மூமின்னு சொல்லிவிட்டாவிட அது அல்லாஹ் ரத்து செஞ்சு என்ன செய்யறான்? காலத்தில் அராபு ஆமன்னா, ஹபீபுல் ஆலமே ஈமான்னா என்னன்னு விளங்காத ஆட்கள்லாம் தங்களை மூமின்கள் சொல்லி தாவா செய்யறாங்க. மாஷா அல்லாஹ். குல்லம் தூமினு, ஹபீபே தாங்கள் சொல்லுங்க, நீங்க என்ன மூமின் ஆகல, நீங்க என்ன மூமின் ஆகல. காரணம் என்ன? வலம்மா யதுகுலுல் ஈமான் ஃபீ குலூபிக்கும். அல்லாஹ் சொன்ன பிறகு யாராவது சந்தேகப்பட முடியுமா? சந்தேகப்பட என்ன ஆகும்? சொல்லுடா. அல்லாஹ் சொன்ன பிறகு ஒரு விஷயத்தை யாராவது சந்தேகப்பட முடியுமா? அதுல சந்தேகப்பட்டா என்ன ஆகும்? காபிரா போயிடுவான். இப்போ அல்லாஹ் யாரை பார்த்து பேசுறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட பார்த்து அல்லாஹ் பேசுறான். நாயகத்தை பார்த்து ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு ஹதரத் பார்த்து அல்லாஹ் பேசுறான். மாஷா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவிய திரு சன்னிதானத்துக்கு வந்து மாஷா அல்லாஹ் தேவிய திரு சன்னிதானத்துக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதரத்துல் கரீமுக்கு வந்து திரு ஹதரத்துல வந்து மாஷா அல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி திருக்கலிமாவை சொல்லிட்டு நாயகத்துடைய முபாரக்கான ஜமாத்துக்கு பின்னாடி இருந்து ரசூலுல்லாஹ்வோட ஜமாத்துல தொழுவி, புரிஞ்சா, ஊருக்கு போய் நோம்பு பிடிச்சி இப்படி எல்லாம் இபாதத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற ஆட்க நாங்களும் மூமின் தான், நாங்களும் ஈமான் தாரி தான் தாவா செய்யும் போது ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்? குல் ஹபீபுல் ஆலமீன் தாங்க சொல்லுங்க லம் தூமினு, இது என்ன மூமின் ஆகல, முஸ்லிம் ஆயிட்டீங்க. வலாக்கின் குலு அஸ்லம்னா, நீங்க சொல்றீங்க உங்களை மூமின்கள்னு சொல்றீங்க, முஸ்லிம்கள் சொல்றீங்க, பிரச்சனை இல்லை. என்னது? முஸ்லிம்கள்னு சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. மூமின்கள்னு சொல்லாது. அல்லாஹ் ஈமான் இஸ்லாம் எந்த அளவு குர்ஆன் ரொம்ப தெளிவா தெளிவுபடுத்துது. மாஷா அல்லாஹ். ஈமான் இஸ்லாம் குர்ஆன் எந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா தெளிவுபடுத்துது. மாஷா அல்லாஹ். அப்படி இருக்கும்போது நாம அதையெல்லாம் மறந்துட்டு வாழ்ந்தோம்னு சொன்னா எப்படி வாழ்க்கை அல்ஹம்துலில்லாஹ் சுக்கூனா இருக்கும்? புரியுதா? விளங்குச்சா? அர்த்தமானுச்சா?
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ர ஃபகர்ரம் மஜ்தவால் நாலேனி ஷரீஃபைன் பரக்கத் ஷரீஃபை கொண்டு அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான்? ரொம்ப தெளிவா ரப்பல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான்? பயான் செஞ்சு கொடுக்குறான். யார் முஸ்லிம், யார் முஃமின், யார் முஸ்லிம், யார் முஃமின். புரிஞ்சா? யார் முஸ்லிம், யார் முஃமின். மாஷா அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ர ஃபகர்ரம் மஜ்தவால் ரிசாலத்துல் கரீம் ஷஹாதத் சொல்லும்போது, சாட்சி சொல்லும்போது அவர் என்ன செய்யறாரு? ரசூலுல்லாஹ் எப்படி அல்லாஹ்வை சொல்லி தந்தாங்களோ, டேய் தூக்கம் வந்தா உத பிச்சு போடு, இத குட்டி போடு, குட்டி போடு, அவன குட்டி போடு, குட்டி போடு, திங்கியா வந்த பதினா சொல்லுது. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலு சதகா கூட ஈமான் இஸ்லாம் படிக்க தான் வந்திருக்கிறாங்க. கண் முன்னாடி தெரிந்து ஹதரத் மாஷா அல்லாஹ். என்ன அப்போ மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ர ஃபகர்ரம் மஜ்தவால் ஹலரத்துல் குதுசியாவுல வந்து மாஷா அல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு நாயகத்தோட ஜமாத்துல சேர்ந்து தொழுது நோம்பு பிடிச்சி இபாதத்தெல்லாம் செஞ்சோம். ஷஹாதத்து ஒழுங்கா எப்படி விளங்காம வலமா எதுகுலோட ஈமான ஃபீ குலூபிக்கும், அதுக்கு மேலே என்ன? ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த மாதிரி அல்லாஹ் விளங்கல, அல்லாஹ் சொல்லி கொடுத்த மாதிரி ரசூலை விளங்கல. அதான் மான. ஒரு ஆளை பார்த்து ஏதாவது தப்பு பண்ணா உனக்கு கண்ணு இல்லையா அனு கேட்டா அதுக்கு மான என்ன? நீ பார்க்கலையான்னு அர்த்தம் அல்லவா? கவனிக்கலையா, பார்க்கலையான்னு அர்த்தம். கவனிக்கிறது அக்கல. ஒரு ஆளை பார்த்து என்ன ஏன்டா அப்படி பண்ண, உனக்கு கண்ணு இல்லையான்னு கேட்டா என்ன அர்த்தம்? நீ காணலையா, நீ பார்க்கலையான்னு அர்த்தம். மாஷா புரிஞ்சு? ஒரு ஆளை பார்த்து ஏன்டா உனக்கு காது இல்லை அனு கேட்டா என்ன அர்த்தம்? காது தான் இருக்குத, காது இருக்குது, நீ என்ன காதால கேட்கலாத, ஏய் ஒழுங்கா அப்படி கோணிட்டு பிடிக்கிற மாதிரி நேரா முடிக்கட்டுமா? தள்ளி பிடிக்கும். கேட்கலையான அர்த்தம். ஒரு கிழவ விளங்குச்சா? அது மாதிரி மாசான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன செய்யற? வலம்மா யதுகுலுல் ஈமான் ஃபீ குலூபிக்கும், அவரோட உள்ளங்கள்ல என்ன ஈமான் தாখিল ஆகல. அதெல்லாம் நான் என்ன எங்க உஸ்தாதுகிட்ட படித்தேன், அவர்கிட்ட படித்தேன், நான் தாஜத்துக்கே பள்ளிக்கு போயிடுவேன். சரி பள்ளிக்கு போயிடல மாஷா என்னன்னு சொல்லணும்? ஈமான் என்ன? அல்லாஹ் நம்புறது, அல்லாஹ் நம்புறது. அல்லாஹ் மட்டுமா நம்பியிருக்கிற? அபூஜஹல் தான் அல்லாஹ் நம்பியிருந்தான். அபூஜஹல் தான் அல்லாஹ் நம்பியிருந்தான். குர்ஆன் சொல்லுது அல்லாஹ் நம்பல, அபூஜஹல் நம்பியிருந்தான். ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நம்பல அல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அல்லாஹ்வை ஈமான் கொள்ள சொன்னாங்களோ அந்த அல்லாஹ்வை ஈமான் கொள்ளல. யாரு? அபூஜஹல். ஆனா அல்லாஹ்வை நம்பி இருந்தாங்க. சாதாரணமா நம்பி இல்ல. மக்கால உள்ள எல்லா முஷ்ரிக்கு எல்லா காஃபிருக்கும் அல்லாஹ் யாருன்னு தெரியும். வலையின் சஅல்தஹும் மன் خلق السماوات والارض குர்ஆன் சொல்லுது லா யகூலுன் அல்லாஹ். யார்கிட்ட போய் ஆயத்து எங்க வந்துச்சு? மதீனா ஷரீஃப்லயா? அல்ல, மக்காவுல. ஆயத்து எங்க நாசிலாச்சு? மக்காவுல. புரிஞ்சா? மதீனா முனவரால நாசிலான ஆயத் ஷரீஃபுர முனாஃபிக்குகளை ரத்து செஞ்சு அல்லாஹ் இறக்குன ஆயத்தா இருக்கும். மாஷா அல்லாஹ். மதீனாவுல நாசிலான ஆயத்து பூரா, மக்காவுல நாசிலான ஆயத்து பூரா முஷ்ரிக்குகளை காஃபிர்களை ரத்து செஞ்சு அல்லாஹ் இறக்குன ஆயத்தா இருக்கும். மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன வானத்தை பூமியெல்லாம் படைச்சது மக்கால உள்ள காஃபிர்கள்ட்ட முஷ்ரிக்கள்ட்ட யாருன்னு கேட்டா ஹபீபுல் ஆலமீன் என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ்னு தான் சொல்லுவான்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். வலஇன் சஅல்தஹும் மன் خلق السماوات والارض لا يقولون الله. புரியுதா? ஒரு ஆள் சொல்றாரு அல்லாஹ் யாருப்பா? அல்லாஹ் படைச்சவன்.
வானத்தை படைச்சா, பூமியை படைச்சா, என்ன படைச்சா, ஒன்றை படைச்சா, எல்லாத்தையும் படைச்சவன். இதைத்தானடா அன்னைக்கு அபூஜஹில் சொன்னான். புரிஞ்சா? அபூஜஹில்கிட்ட நமக்கு ரிவாயத் வரல. மக்கால உள்ள டோட்டல் காபீர் முஷ்ரிக் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அப்படி சொல்லிக்கிட்டே அல்லாஹ்க்கு ஷரீக்கா என்ன செஞ்சான்? விக்கிரகத்தை வச்சு ஆராதனை செஞ்சான்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுற மாஷா. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி காட்டுற. புரியுதா? விளங்குச்சா? அப்போ அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த ஷஹாதத்து கலிமா மாஷா அல்லாஹ் என்ன நாம சொல்றது இருக்குது. நம்ம இருலோகத்துடைய வெற்றி என்ற திருக்கலிமா கொண்டு இருக்கு, ஷஹாதத் கலிமா கொண்டு இருக்குது மாஷா. இந்த ஷஹாதத் கலிமாவை நாம் மாஷா அல்லாஹ் என்ன அறிந்து சொல்ல வேண்டும். அறிந்து சொல்ல. ரசூலுல்லாஹ் இந்த அல்லாஹ் ஒண்ணுமே தெரியல ஒரு ஆளுக்கு. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அல்லாஹ்வுக்கு ஷஹாதத் சொல்ல சொன்னாங்களோ, எந்த இலாஹாவுக்கு சாட்சி செய்ய சொன்னாங்களோ நாயகம், அந்த இலாஹ்க்கு நான் சாட்சி செய்யற முடிஞ்சு மாஷா அல்லாஹ். புரியுதா? ஒண்ணுமே தெரியல ஒருத்தருக்கு. அவர் என்ன சொல்றாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அல்லாஹ்வை ஈமான் கொள்ள சொன்னாங்க நாயகம், அந்த அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டேன் மாஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொள்ள சொன்ன அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எப்படி ஈமான் கொள்ள சொன்னானோ அல்லாஹ் அப்படி ஈமான் கொண்டேன் மாஷா அல்லாஹ். முடிஞ்சு. முடிஞ்சு. தஃப்சீலாத் அப்புறம், இது முஜ்மல். தஃப்சீலாத் அப்புறம் மாஷா அல்லாஹ். விளங்குதா? புரிஞ்சா? தஃப்சீலாத் அப்புறம், இது முஜ்மல் முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ். ஒண்ணுமே விளங்காம மாஷா அல்லாஹ் நான் அது தொழுனேன் இது தொழுனேன் திக்ர் ஓதுனேன் முஸ்லீமா இருப்பேன், மூமினா போக மாட்டேன். என்ன போக மாட்டேன்? மூமினா முடியாது. புரியுதா? மூமினா எப்போ ஆவாரு? அல்லாஹ் கன்ஃபார்ம் பண்ணி அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அவன் ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதுஹா வஜ்ஹுல் அலியில் அலீம பார்த்து அல்லாஹ் பேசுற ஹபீபுல் ஆலமே கூல் தாங்கள் சொல்லும் ஹபீபே லாம் தோமின் லாம் தோமின். நீங்க என்ன ஆகல? மூமின் ஆகல. காரணம் என்ன? வலம்மா யதுகுலுல் ஈமான் ஃபீ குலூபிக்கும். புரிஞ்சா? வலம்மா யதுகுலுல் ஈமான் ஃபீ குலூபிக்கும். காரணம் என்ன? ஈமான் இன்னும் கல்புல நுழையல, தாখিল ஆகல. தாখিল ஆகனா மானா என்ன? எங்க தாখিল ஆகணும்? கல்புல. அதனால அல்லாஹ் 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 என்ன ஒரு ஆளு அடிச்சுட்டு இருந்தவொன்னு கல்புல போய் நுழைஞ்சிடாது மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? விளங்குதா நான் சொல்றது? கல்புனா அதுக்கு மானா என்ன? அறியக்கூடிய பகுதி, விளங்குற பகுதி, தஃபக்குர் ததப்புர் செய்யற பகுதி. புரிஞ்சா? அதனாலதான் அல்லாஹ் இன்னொரு ஆயத்துல அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹாங்கற மாஷா. புரிஞ்சா? நீங்க குர்ஆனை ததப்புர் செய்ய வேணாமா? உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பூட்டுக்கள் போட்டு பூட்டப்பட்டு விட்டு அல்லாஹ் ரொம்ப ஜலாலியத்தான கலாம் அல்லாஹ் பேசுறான். புரிஞ்சா? அப்ப மாலுமாத்துக்கு மஃஹூமாத்துக்கு உள்ள பாகம் எது? கண்ணு வேலை பார்க்கறது, காது வேலை கேட்கறது, நாவு வேலை டேஸ்ட் பண்றது, வாய் வேலை பேசுறது, மூக்கு வேலை சுவாசிக்கிறது, காது வேலை நடக்கிறது, கை வேலை பிடிக்கிறது எடுக்கிறது. புரியுதா? இது மாதிரி கல்புட வேலை என்ன? ஹக்கு பாத்தில அறியுது. கல்புட வேலை என்ன? ஹக்கு பாத்தில மாலுமாக்குறது, மஃஹூமாக்குறது மாஷா. புரியுதா? இந்த கல்பை நமக்கு ஹயாத்தாக்கி தரக்கூடியவர்கள் தான் அவுலியாக்கள் மாஷா. கல்பை ஹயாத்தாக்குறவங்க யாரு? அவுலியாக்கள் மாஷா. புரிஞ்சா? அவுலியாக்கள் ஏன் போகணும்? கல்பை ஹயாத்தாக்குறது. எது? கல்பை ஹயாத்தாக்குறது. விளங்குதா? கௌசுல் ஆலத்தை பிடிச்சாதான் கல்பு ஹயாத்தாகும். खाजा मोइनुद्दीन चिश्ती नाहित पुरुचाता कल्ब हयाता हूँ. सैयदना अहमद अल कबीर रिफाई नाहित पुरुचाता कल्ब हयाता हूँ.
செய்தினா அஹமது அல் பதவி நாயத்தை பிடிச்சதான் கல்பு ஹயாத்தாம். செய்தினா அபுல் ஹசன் அலி ஷாதிரி இமாம பிடிச்சதான் கல்பு ஹயாத்தாம். செய்தினா பஹாவுதீன் நக்ஷபந்தி நாயத்தை பிடிச்சதான் கல்பு ஹயாத்தாம். செய்தினா ஷஹாபுதீன் சுஹரவர்தி, செய்தினா காதர் அவுலியா பாதுஷா நாயகம், செய்தினா மௌலல் புகாரி நாயகம். புரிஞ்சா? இப்படி உள்ள அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்வாருல் குதுஸியாவான இந்த அவுலியா இருக்கிறா மஷாயிக்கள் எல்லாமுடைய சுஹபத் மூலமா மாசேனா கல்பு அல்ஹம்துலில்லாஹ் ஹயாத்தா. அல்லாஹ் கல்பு ஹயாத்தா. புரிஞ்சா? இப்ப கல்பு ஹயாத்தா என்னதானங்க ஹக்கு பாத்திர வேணும். புரியுதா? செவிடன்ட்ட போய் சொன்னா கால் அழுவுமா? குருடன்ட்ட போய் வானத்தை பாரு சூரியன் தெரியுதான்னு கேட்டா என்ன தெரியும் உனக்கு? நான் பிறந்ததுல என்ன என்னைக்கு சூரியன் உதிச்சுன்னு கேட்கும். எனக்கு 50-60 வயசாவது, சூரியன் உதிக்கவே இல்லை, இருட்டாவே தான் இருக்குது. எப்படா போல பால் வந்துச்சு, எப்போ சூரியன் வந்துச்சு தெரியவே இல்லை, யார் சொன்னா? உன் கண்ணு போட்டேன்னு கேட்குவான் அவன். விளங்குச்சா? அது போல மாஷா அல்லாஹ் என்ன இங்கே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஈமானுடைய கௌரவத்தை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றாரு? ஃபதுலம் மினல்லாஹி வபஷ்ஷிருல் முஃமினீன் பிஅன்ன லஹும் மினல்லாஹி வபஷ்ஷிருல் முஃமினீன் பிஅன்ன லஹும் மினல்லாஹி ஃபதுலன் கபீராங்கற மாஷா அல்லாஹ். ஃபதுலன் கபீரா எது? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ஷஹாதத்தோட ஈமான் இருக்குது. ஃபதுலன் கபீரா, இந்த ஃபதுலன் கபீரா மாஷா அல்லாஹ் நாம ஹாசிலாக்குறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வார். ஆமீன் ஆமீன். புரியுதா? இந்த ஃபதுலன் கபீராவை ஹாசிலாக்கிறதுனால தான் வீட்டில் என்ன உள்ள பொட்டி சட்டியெல்லாம் நமக்கு வச்சுட்டாங்க. சித்திக் நாயகம் மாஷா அல்லாஹ் எல்லாத்தையும் குர்பான் ஆக்கிட்டாங்க. கொண்டு வரதுக்கு ஒண்ணும் இல்லை. வீட்டில் உள்ள பண்ட பாத்திரத்தை எல்லாம் பேக் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க தர்பார முஸ்தபியத்துக்கு. மசால் ஏய் ஒழுங்கா அப்படி இல்லையா? இதாயிடுச்சா? விளங்குதா? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வ பிரகாரம் வல்லம் ஹதரத்துல் கரீமுக்கு மாஷா அல்லாஹ் என்ன வீட்டில் புலந்துற சட்டி பொட்டி, பெரிய சட்டி பொட்டி எல்லாம் என்ன ஒன்றும் இல்லை. புரியுதா? அல்லாஹ் அக்பர் கபீரா. தன் முபாரக்கான கமீஸ் ஷரீஃப்ல சித்திக் நாயகத்துடைய திரு ஆடையில இந்த பட்டன் இருக்குதுல்ல, அந்த பட்டன் நல்ல பட்டன், அது அதை வித்தா காசு வரும். அதனால பட்டனு எல்லாம் மசாலா பிச்சுட்டு நூலை போட்டு கட்டிக்கிட்டாங்களா மசாலா. எவ்வளவு பேர் குர்பான் இருக்கு மசாலா. புரியுதா? பட்டன் இருக்குதுல்லப்பா, இந்த பட்டனை எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு ஒரு காட்சி சொல்லி வச்சுட்டாங்க மாஷா. அந்த சித்திக் நாயத்தை இன்னைக்கு சில வாலிமங்கள் என்ன வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுறான் மாதல்லாம். புரிஞ்சா? சரி, அலி நாயத்துடைய மஹபத்தில் இருக்கிறங்கிற பேர்ல சித்திக் நாயத்தை இன்கார் பண்ணக்கூடிய வாலிமங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எழுதுச்சா? புரியுதா? காரணம் என்ன? ஈமான் இஸ்லாம் என்னன்னு தெரியாத ஜஹாலத்து காரணம் அதுக்கு மாஷா. அவனுக்கு குர்ஆனும் தெரியாது, ஹதீஸும் தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. அதுதான் காரணம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ஷஹாதத்து மாஷா, ஷஹாதத்து மாஷா. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபதுல் கரீமான இந்த ஷரீஅத்தே முஹம்மதியாவோட ஹாஃபிஸான, அல்லாஹ்வுடைய தீனுடைய ஹாஃபிஸான இமாம் அலி மகாம் இப்னு ரசூலுல்லாஹி சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ் கர்பலா ஷரீஃப்ல இருந்து என்ன? கர்பலா ஷரீஃப்ல இருந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். புரிஞ்சா? ஷஹாதத்தை மாஷா அல்லாஹ் அக்ஸரா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஜமா மாஷா. ஷஹாதத்தை அக்ஸரா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க மாஷா அல்லாஹ். புரியுதா?
இமாம் அலி மகாம் இப்னு ரசூலுல்லாஹ் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய ஷஹாதத்துல் உதுமா எதன் மீது நிகழ்ந்தது? இந்த ஷஹாதத்தை மாஷா அல்லாஹ் இந்த பூமியில என்ன இஸ்திகாமத் ஆகிறதுக்கு தான் மாஷா அல்லாஹ். இந்த ஷஹாதத்தை இஸ்திகாமத் ஆகிறதுக்கு தான் மாஷா அல்லாஹ். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். என்னது இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் என்ன கர்பலா ஷரீஃப்ல வ அஷ்ஹது அன்ன வலியுன் அலியின் வலியுல்லாஹ் சொல்லல. அஷ்ஹது அன்ன அலியின் வலியுல்லாஹ் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் சொல்லல. இமாம் ஹுசைனுக்கு தெரியாது அலி ஒண்ணு உனக்கு தெரியாது. அலி யாருக்கு குருபு? ஹுசைனுக்கா இவனுக்கா? புரியுதா? மாஷா அல்லாஹ் என்ன வாலிமீன்கள் மாஷா அல்லாஹ் என்ன இஸ்லாம் என்ன ஈமான் என்னன்னு மாலூம் ஆகாத மஃபூம் ஆகாத ஜஹாலத்து காரணமாக என்ன ஏதோ வயிறு வளர்க்கறதுக்காக என்ன எதையோ கத்திக்கிட்டு போறான், எதையோ கத்திக்கிட்டு போறான். புரியுதா? விளங்குச்சா? விளங்குதா? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திரு சன்னிதானத்துக்கு இவன் என்ன கஷ்டம் கொடுக்கக்கூடிய பாவிகள் இவன் எல்லாம். புரிஞ்சா? ஹக்கு பாத்தில் தெரியாம பேசுறது, ஹக்கு பாத்தில் தெரியாம பேசுறது. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். விளங்குதா? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மதது வால நாயக கோமான் ஹதரத்துல் இலாஹியாக புறப்பட்ட பிறகு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிஞ்சா சையதுனா அலியின் கர்ரமுல்லாஹு வஜஹு அலைஹி ஸலாத்து வஸலாம் ஷஹாதத்துல் அக்பர் நடந்த பிறகு இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமும் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமும் இமாம் அபு முஹம்மது அலி ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாமும் இமாம் முஹம்மது பாக்கிர் அலைஹிஸ்ஸலாமும் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாமும் இமாம் அலி மூஸா காதிம் அலைஹிஸ்ஸலாமும் இமாம் அலி மூஸா ரிதா அலைஹிஸ்ஸலாம் இமாம் முஹம்மது தகி அலைஹிஸ்ஸலாம் இமாம் நகி அலைஹிஸ்ஸலாம் யார் என்ன செய்யணும் அஷ்ஹது அன்ன வலியுன் அலியின் வலியுல்லாஹ்னு சொல்லுங்கன்னு சொல்லி யாரும் சொல்லவும் இல்லை. அதுல யாரையும் அவங்க ரகுபத்து செய்யவும் இல்லை, யாரையும் ரகுபத்து செய்யல, தர்கீபு செய்யல. புரிஞ்சா? அப்துல்லா பின் சபா லஅனத்துல்லாஹி அலைஹி அவன்தான் என்ன இந்த உம்மத்தை முஹம்மதியால பெரிய ஃபித்னாவை ஏற்படுத்தின முஃப்தி. புரிஞ்சா? அந்த அப்துல்லா பின் சபா லஅனத்துல்லாஹி அலைஹி தான் என்ன செஞ்சான், சரி அலி நாயகத்துக்கு வந்து இப்படி சொன்னான். புரிஞ்சா? ஷஹாதத் கலிமாவோட அலி நாயகத்துடைய ஷஹாதத்தை சேர்த்து அலி நாயகமே மாஷா அல்லாஹ் அவனை ரத்து செஞ்சு வைலக்க அல்லாஹ்வுடைய சாபம் மீது உண்டாகட்டுமான்னு சொல்லி எதுமா என்ன அவனை சபிச்சு விரட்டினான். யார? அப்துல்லா பின் சபா. அப்துல்லா பின் சபா மாஷா. புரிஞ்சா? அப்ப யாராவது ஒருத்தர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன அலியின் வலியுல்லாஹ்னு சொல்லி என்ன ஷஹாதத்தோட கொண்டு போய் சேத்தான்னு சொல்லி சொன்னா, அலியின் வலியுல்லாஹ்னு சொல்லி ஷஹாதத் சொன்னான்னு சொன்னா அவன் யாரு செயலியை ஃபாலோ பண்றான் சொல்லு? அப்துல்லா இப்னு சபா. புரியுதா? விளங்குச்சா? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மதது வாலம் அஹ்லு பைத் அத்ஹாரான சையதத்துல் ஆலமீன் கபத ரசூலுல்லாஹ் புத்அத முஹம்மதி முத்கத முஹம்மதி ஷஜரத முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இதுமா நிமா ஃபாத்திமா நாயகத்துடைய நாலின் ஷரீஃபுடைய பரக்கத்திலையும் அமீருல் முஃமினீன் கலீஃபத்து ரசூலுல்லாஹ் வஸிய்ய ரசூலுல்லாஹ் நப்ச ரசூலுல்லாஹ் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய கதமே ஷரீஃபினுடைய மரது இனாயத்து ஹிமாயத்து கொண்டு அமீருல் முஃமினீன் கலீஃபத்து ரசூலுல்லாஹ் வஜ்ஹ முஹம்மது சையதுனா ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய கதமே ஷரீஃபைன் நாலின் கரீமுடைய ஃபயூல் ஹஸனாத் கொண்டும் சுல்தான் ஷுஹதா முஜ்தபல் கர்பலா இமாம் அலி மகாம் இப்னு ரசூலுல்லாஹ் சதர முஹம்மது சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய கதமைனி ஷரீஃபைன் நாலின் கரீமைனுடைய ஃபுயூல் பரக்காத்தை கொண்டு மாஷா அல்லாஹ் என்ன அவர்கள்ட்ட இருந்து நம்மை
ஈமான் படிக்கணும், தீன் படிக்கணும், இஸ்லாம் படிக்கணும், குர்ஆன் படிக்கணும், ஹதீஸ் படிக்கணும். விளங்குதா? அவங்க யாரும் இதுமா என்ன செய்யல? இதுமா ஹசன் அலைஹிஸ்ஸலாமோ இதுமா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமோ என்ன செய்யல? ஷஹாதத்து கலிமால கொண்டு போய் அஷ்ஹது அன்ன அலியின் வலியுல்லான்னு சொல்லி சேர்க்கல. ஷியாக்கள் சொல்ற அவன் வழிகட்டு போனா முல்ஹித் வேற. சுன்னத்து ஜமாஅத்துல உள்ளான சில பேர் என்ன செய்யறான்? அலியின் வலியுல்லான்னு சொல்லி கத்துறான். புரிஞ்சா? சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு நாளில் சரி தஹத்துல இருந்தா எல்லா அவுலியாக்களுக்கும் விலாயத் வருது. மாஷா அல்லாஹ், லா ஷக்க ஃபீஹி. புரிஞ்சா? எல்லா அவுலியாக்களுக்கும் விலாயத் எங்க இருந்து வருது? சையதுனா அலி நாயத்துடைய நாளின் முபாரக் தஹத் ஷரீஃப்ல இருந்து தான் வருது. மாஷா. புரியுதா? அது ஷஹாதத்தோட சேர்த்து நமக்கு என்ன செய்யல? அஹ்லு பைத் அத்ஹார் படிச்சு கொடுக்கல. இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஷஹாதத் எது? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். புரிஞ்சா? யார் சொன்ன ஷஹாதத்? சையதுனா அலி நாயகம் சொன்னது அதுதான். இமாம் ஹசன் நாயகம் சொன்னது அதுதான். புரிஞ்சா? இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்ன ஷஹாதத் அதுதான். மாஷா அல்லாஹ். விளங்குதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஷஹாதத் சொல்றதுக்குள்ளே ஷுரூத்கள், ஷஹாதத் சொல்றதுடைய ஷுரூத்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த ஷஹாதத் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் இடத்துல நமக்கு மாஷா அல்லாஹ் ஃபதுலன் கபீராவா இருக்குது. மாஷா அல்லாஹ் இந்த ஷஹாதத்தை எப்படி சொல்லணும்னு நம்ம வாழ்க்கையில இதை நம்ம படிக்கிறதுக்காக செலவிடக்கூடிய நேரம் இருக்குதுல்ல, அந்த நேரத்தை கொண்டு அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கை முழுக்க அல்லாஹ் பரக்கத்தாக்கிடுவா, சாதத்தாக்கிடுவா. மாஷா பரக்கத்தாக்கிடுவா, சாதத்தா அல்லாஹ் ஆக்கிடுவா. மாஷா. விளங்குதா? புரிஞ்சா? இப்ப ஷஹாதத்தை எல்லாம் சொல்றாங்கண்ணா, ஒண்ணுமே விளங்காம அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன சொல்றோன்னே தெரியாம சரி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஷஹாதத் சொல், அப்படி என்னங்க அதுக்கு அர்த்தம்? என்னமோ தெரியல, ஆலிம் சொன்னா நானும் சொல்றேன். புரிஞ்சா? இது ஒரு சாரம், ஒரு மாலுமாத் இல்லாம சொல்றேன். புரியுது? என்ன மானா அதுக்கு? காரணம் என்ன? அது சாதாரணமானது அல்லவே. ஷஹாதத்து சொன்ன உடனே உண்ட பஷாரத்து உண்டாயிடுது. அல்லாஹ் பஷாரத்துல சொல்றான், பஷிரில் முஃமினீன். என்ன பஷாரத்து உண்டாச்சு? உண்ட என்ன பஷாரத்து உண்டாச்சு? நீ ஷஹாதத்து சொல்றதே பெரிய பஷாரத்து. அந்த ஷஹாதத்துல நீ என்ன மாலுமாக்குன, என்ன மஃபூமாக்குன? என்னங்க புரிஞ்சா? அந்த மாலுமாக்குறது மஃபூமாக்குறது அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? கல்புல நுழையிறதுங்கிறான். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சில இடத்துல இஸ்திலஹாத்தான பயான் அல்லாஹ் செய்வான், சில இடத்துல அல்லாஹ் ருமூஸா அல்லாஹ் பயான் செய்வான். இது மாஷா அல்லாஹ் என்ன உலமாக்களுக்கு தெரியும். அரபி கிராமர் படிக்கும்போது, நஹூ படிக்கும்போது மாஷா அல்லாஹ் என்ன நஹுடைய காயிதா படிக்கிற தர்த்தீபாத்துக்கு அவங்களுக்கு புரியுது. மாஷா. அப்ப அந்த முறையில் அல்லாஹ் என்ன செய்யறான்? இஸ்திலஹாத்தா அல்லாஹ் பேசுறான். மாஷா. வலம்மா யதுகுலுல் ஈமானு ஃபீ குலூபிக்கும். புரிஞ்சு வழங்குதா? ஒரு ஆளை வச்சுக்கிறோம், நான் சொன்னது என்னன்னு மனசுக்குள்ள நுழைஞ்சா சொன்னது கேட்க மாட்டேன். எப்படி நுழையும்? வாய் வழியா நுழையும் போய் இல்லை மூக்கு வழியா நுழை? அதல்ல, புரிஞ்சிச்சான்னு மானாது. அதுக்கு மான என்ன? புரிஞ்சிச்சா, சொல்றது உனக்கு விளங்குச்சா. விளங்குதா? அப்ப கல்புங்கிறது மாஷா அல்லாஹ் ஹக் பாத்துல மாலுமாக்கக்கூடிய ஒரு பாகம், ஒரு பகுதி, ஒரு போர்ஷன் கல்பு. அந்த கல்பை டாக்டர் டச் பண்ண முடியாது. டாக்டர் தொடுற ஒரு ஆளுக்கு யாராவது ஒரு ஆளுக்கு என்ன வேற கோமம் ஒரு ஆள் வச்சுக்கோ, முஸ்லீம்க்கு யாரும் வா எல்லாம் காப்பாற்றுவான். புரிஞ்சா? யாராவது ஒருத்தன் கலிமா சொல்லாதவனுக்கு ஏதாவது ஹார்ட்ல ப்ராப்ளம், டாக்டர் ஹார்ட் டச் பண்றாப்புல, அது எந்த ஹார்ட்? ஈமான் தாখিল ஆகிற ஹார்ட் அல்ல. அது மாஷாஅல்லாஹ் என்ன? கல்பே மஜாசி, அது கல்பே ஹகீகி அல்ல.
அது கல்பே ஹக்கீக்கி அல்ல. புரியுதா? கல்பே ஹக்கீக்கில அல்லாஹ் சொல்ற வலம்மா இதுகுலுல் ஈமான் ஃபீ குலூபிக்கும். புரியுதா? அப்ப ஷஹாதத்து சொல்லும் போது மாஷா அல்லாஹ் என்ன ஷஹாதத்துல அல்ஹம்துலில்லாஹ் அட்லீஸ்ட் ரொம்ப கம்மியான மாலுமாத், அதை விட கலீல் மாலுமாத் மஃஹூமாத் ஒன்றில் என்ன முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு ஷஹாதத் செய்ய சொன்னாங்களோ அந்த அல்லாஹ்வை நான் ஷஹாதத் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் கொள்ள சொன்ன அல்லாஹ் இருக்கிறானே அந்த அல்லாஹ் எந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வை எந்த அவனுடைய ரசூல் ரஹமத்து அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொள்ள சொன்னானோ அந்த ரசூல் ஈமான். இந்த அளவுக்காவது விளங்கக்கூடிய ஒரு விபரம் இருக்க வேண்டும், விளக்கம் இருக்க வேண்டும். புரிஞ்சா? வேற இருக்கணும் விளக்கம். தொழுவுறீங்க மாஷா அல்லாஹ். ஷாஃபி மதஹபா இருந்தா என்ன அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி நாசிமான சூரத்து ஓதி ருக்கு செஞ்சு ருக்குல தஸ்பீஹ் சுன்னத்து, தஸ்பீஹ் சுன்னத்து, ருக்கு செஞ்சு அதில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இருக்கிறோம்னா தனிபடுறது அதுதான் ஃபர்து மாஷா. எட்டுதாக்கு வந்தவொன்னே மாஷா அல்லாஹ் ரப்பனா லக்கல் ஹம்து திக்ர் என்ன அது சுன்னத்து, கொஞ்சம் நேரம் தனிபடுறது மாஷா அல்லாஹ் ஃபர்து மாஷா. அதே மாதிரி சஜிதா தஷஹுத் எல்லாம் தொழும் போது ரொம்ப ஸ்பீடா குயிக்காரமா தொழும். என்ன செய்யற ஒண்ணுமே அது எக்ஸசைஸ் ஆகும். விளங்குச்சா? வேணா ஃபாத்தியா ஓது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் கொஞ்சமாச்சும் அதுக்கு மானா என்ன சொல்றோம் அல்லாஹ்வுடைய ஹம்து மாஷா. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். விளங்குதா? என்ன நாம சொல்றோங்கிறது நாவு சொல்லணும், கல்பு அதை என்ன செய்யணும் ஃபஹம் பண்ணணும். கல்பு தொழுகையில ஹாதிர் ஆகிறதுன்னா அதுதான் மாஷா அல்லாஹ். கல்பு தொழுகையில ஹாதிர் ஆகிறது அதான். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மதத வல்லம் லிசான் ஹக்கில் கரீமால் பிஷாரத் செய்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா ஸலாத இல்லா பி ஹுதூரில் கல்ப். லா ஸலாத இல்லா பி ஹுதூரில் கல்ப். யார் சலாத்துக்குள்ள கல்பு ஹாதிராகலையோ அவன் சலாத்து சலாத்தே இல்லை, தொழுகை தொழுகை இல்லைங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப கல்பு ஹாதிராகிறதுனா என்ன விளங்குறது, கல்பு ஹாதிராகிறதுனா என்ன விளங்குறது மாஷா அல்லாஹ். புரியுதா? விளங்குறது மாஷா. அது மாதிரி இது எதுக்கு சொல்ல வர இந்த ஹதீஸ கல்புன்னு சொன்னா நீங்க என்னன்னு விளங்கிக்கணும். கல்புன்னு அதுக்கு மான என்ன ஹக்கு பாத்துல விளங்கக்கூடிய ஒரு பகுதி, ஹக்கு பாத்துல விளங்குற ஒரு பகுதி மாஷா. விளங்குதா? இதுதாங்க அவுலியாக்கள் படிச்சு கொடுப்பாங்க. ஏய் தூக்க வருது உதவாங்க சொல்லுங்க, இதுதான் அவுலியாக்கள் மாஷா என்ன படிச்சு கொடுப்பாங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஷஹாதத்துடைய தாக்கத்து ஷஹாதத்துடைய குவத்தை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? بأن لهم من الله فضلا كبيرا. ஆசிஃப் இப்னு பர்கயா தக்த தூக்கிட்டு வந்ததெல்லாம் பெரிய விஷயம் அல்ல. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னது அல்லாஹ் இடத்துல என்ன ஃபதுலன் கபீராவாக இருக்குது மாஷா அல்லாஹ். அந்த ஃபதுலன் கபீராவுக்கு ஒரு பெரிய விசேஷமான மானா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அடுத்த மஜ்லிஸ்ல நாம என்ன அத பார்க்கிறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி வைக்குவான் மாஷா அல்லாஹ். ஃபதுலன் கபீரா. சும்மா ஒன்றும் தெரியாம என்ன இருமாப்பிள்ளை எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி இருந்தவனா அவன் தன்னையும் தான் ஏமாத்திக்கிறான், தன்னை தான் ஏமாத்திக்கிறான். விளங்குச்சா? காபுபுன் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா சஹாபி அல்ல, தாபி அல்ல. அவங்களோட வாப்பா என்ன யஹூதிகள்ல பெரிய ஆலிம், இதே மதீனா நவரால பெரிய ஆலிம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஹிஜ்ரத் வர முன்னாடியே மதீனால பெரிய ஆலிம்.
யஹூதிகள்ல யாரு? அஹ்பார், காபு ரலியல்லாஹுடைய வாப்பா அஹ்பார். புரிஞ்சா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவராக்கு கண்மண்ணா ஹிஜ்ரத் செஞ்சு வாரதுக்கு முன்னாடி மதீனா முனவரால உள்ள அன்சாரின் சஹாபாக்கள் மாஷா அல்லாஹ் மக்காவில் போய் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொள்றதுக்கு முன்னாடி மாஷா அல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முன்னாடி மதீனாவில் உள்ள மதீனா இப்போ எஸ்லிம்ங்கிற பேரில் இருக்கும்போது இங்கே உள்ள ஹஜ்ரஸ் அவுஸ் கோத்திரத்தார்கள் எல்லாரும் மாஷா அல்லாஹ் அவங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் அஹ்பார்கிட்ட போய் பெர்மிஷன் இஜாசத் கேட்காம எதுவும் செய்ய மாட்டாங்க. எல்லாருக்கும் யாரு முஅல்லிமு? அஹ்பார் தான். காபு ரலியல்லாஹு வாப்பா அஹ்பார், காபு சன் ஆஃப் அஹ்பார். புரிஞ்சா? இந்த அஹ்பார் மாஷா அல்லாஹ் தௌராத் ஜபூர் இன்ஜிலா படிச்சு கரைச்சு குடிச்ச பெரிய அல்லாமா. அந்த மனுஷன் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸரஃபகாரம் அல்மத்துல் அக்பர் எல்லாம் மாஷா அல்லாஹ் என்ன தௌராத்துல ஜபூர்ல இன்ஜில் எல்லாம் நிறைய படிச்சாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் என்ன खातमुल अंबिया वल मुरसलीन, सय्यदुल अंबिया वल मुरसलीन, ताजुल अंबिया वल मुरसलीन, हबीबुल्लाही, नूरुल्लाही, सय्यदुल वल्द आदम, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் அவருக்கு தெரியும், அக்பருக்கு தெரியும். ஆனா அந்த ஆளுக்கு என்ன கிபர். எல்லாம் படிச்சாச்சு, அவங்கள்ட்ட போய் ஷஹாதத் சொல்லி ஈமான் பண்ணிட்டு நம்ம அவங்க திரு பாதத்துக்கு கீழே போயிடணுமே, நம்ம இது வரைக்கும் இந்த ஊர்ல பெரிய ஆலிமா இருந்தாச்சு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டான்? மாங்க மடையன் ஈமான் கொள்ளாம ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து இஸ்லாமும் கபூல் செய்யாம ஊத்தா போயிட்டான். துர்பாக்கியவன போயிட்டான் அக்பர். போனது மட்டுமல்ல, மகனை என்ன தௌராத் ஜபூர் இன்ஜில்ல எல்லாம் எந்தெந்த பாகத்துல கண்மண்ணாகத்துல விசேஷங்கள் வருதோ அதையெல்லாம் அப்படியே வெட்டி கட்டி தூக்கி ஒரு பரணையில மேல வீட்டில் போட்டுட்டு மகன்கிட்ட காபு ரலியல்லாஹுட்ட அதெல்லாம் நீ தொடக்கூடாது, அதெல்லாம் தொடவே கூடாது, பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி மகனுக்கு சொல்லிட்டாங்க. இதனால காபு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைருல் குரூன்ல நாயகம் ஹதரத்துல் இலாஹியாக்கு போன பிறகு அந்த அஹ்பார் மூத்தா போயிட்டாங்க காபு ஆபா. அப்போ என்ன செய்யறாப்புல காபு பின் அஹ்பார் அவங்க ஏன் இந்த ஆளு அவங்களுக்கு ரொம்ப ஆசை ரசூலுல்லாஹ் பார்க்கணும்னு சொல்லி, ஏன் இந்த மனுஷன் இந்த இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாரு. அப்போ அந்த செத்து போயிட்டார், மூத்த போயிட்டாப்புல. கதை முடிஞ்சு இப்போ நம்ம யாரும் கேட்குவா அப்படின்னு சொல்லி அந்த கட்டி போட்ட அந்த பேஜஸ் எல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணா சுப்ஹானமன் ஜல்ல ஜலாலா எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்ரஃபகரமது வல்லம் ஜமாலியத்து கமாலியத்து ஜலாலியத்து அல்மத்துல் அக்பர் மசாலா எல்லாம் நிறைஞ்சு வழியுது. ஆஹா மிஸ் பண்ணிட்டோமே, எவ்வளோ பெரிய பாக்கியத்தை விட்டுட்டோமே, இந்த படுபாவே நம்மளை என்ன கண்மண்ணா சந்திக்க விடாம ஆக்கி விட்டார் இந்த ஆளு, அதனால எல்லாம் மூட்டை கட்டி எல்லாத்தையும் போட்டு நம்மள பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டான் மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் உமர் ரலியல்லாஹு காலத்தில் உமர் ரலியல்லாஹு இருக்கிறத்துல தான் வந்து இஸ்லாமை கபூல் செய்யறான். யாரு? காப் இப்னு அஹ்பார், பெரிய முஃபஸ்ஸிர். புரிஞ்சா? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய விசேஷமான தலாமிதுகளை ஒரு திருமீது அவங்க மாஷா அல்லாஹ், நிறைய தாபீன்களுக்கு உஸ்தாத் மாஷா அல்லாஹ். இந்த காப் இப்னு அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமை கபூல் செஞ்ச உடனே இஸ்லாத்தை அவங்க ஷஹாதத்து சொல்றதே உமர் ரலியல்லாஹு திருக்கரத்தில் தான் சொல்றாங்க. ஆனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு என்ன செய்வாங்கன்னு சொன்னா எல்லா சஹாபாக்களையும் மஸ்ஜித் நபவி ஷரீஃபில் அப்படி ஜமாத்தா தாயிரா உட்கார வச்சு உமர் ரலியல்லாஹு உட்காந்துக்கிட்டு காப் இப்னு அஹ்பாரை கேட்குவாங்க, ஓ காபே தௌராத் ஜபூர் இன்ஜில் எல்லாம் நம்முடைய ஆர்வி ரட்சகரான ஹபீபுல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்மத்துல் அக்பர் பற்றி வந்திருந்த அந்த விசேஷங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லித்தாங்களே. உமர் ரலியல்லாஹுக்கு தெரியாது. காபு ரலியல்லாஹு விட பாக்கியம் பெற்றாங்க, மேலான பாக்கியம் பெற்றாங்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுக்கு என்ன மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய மகத்துவம் குர்ஆன்ல வந்தது நமக்கு தெரியும். தௌராத்தில் என்ன இருந்துச்சு, ஜபூர்ல என்ன இருந்துச்சு, இன்ஜீல்ல என்ன இருந்துச்சு. இவர் வாப்பா என்ன ஜபூர் தௌராத் இன்ஜீல்லாம் படிச்ச ஆலிமிட புள்ள இவர். புரிஞ்சா? அதுலாம் என்ன இருந்துச்சு, அந்த விசேஷங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேணுங்கிற ஆவலோட ஆசையோடு இருந்தாங்க மாஷா அல்லாஹ். யாரு? உமர் ரலியல்லாஹு தஆலா. புரிஞ்சா? அதனால என்ன செஞ்சாங்க மாஷா அல்லாஹ், தான் மட்டும் வீட்டில் கூப்பிட்டு சீக்கிரட்டா கேட்கல, தான் மட்டும் வீட்டில் கூட வச்சு அவங்க கலீஃபத்துல் முஸ்லிமீன் என்ன செய்யல, உலகத்தில் பல பாகங்கள்லையும்
பெரிய பெரிய ராஜாக்களை எல்லாம் ஃபாத்திஹா கிட்ட மாஷா அல்லாஹ் இஸ்லாமை கொண்டுட்டு போறாங்க. பெர்ஷியன்ல, ஈரான்ல. இந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு வீட்டில் சீக்கிரட்டா கூப்பிட்டு வச்சு கேட்கல. கஅப் இப்னு அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு எங்க ஹரமே ரசூல்ல மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல மாஷா அல்லாஹ் சஹாபாக்களை எல்லாம் ஜமாவாக்கி உட்கார வச்சு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கஅப் இப்னு அஹ்பார் ரலியல்லாஹு உட்கார வச்சு மாஷா அல்லாஹ் என்ன செய்றாங்க? காவே தௌராத்ல, ஜபூர்ல, இன்ஜீல்ல ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜ்த வல்லமுடைய அலீமு ஷான் அல்மத்துல் அக்பர் வந்ததெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தாங்களே, எங்களுக்கு சொல்லித்தாங்களே மாஷா அல்லாஹ். அல்லாஹு அக்பர். எவ்வளோ பெரிய தவாதம் உமர் ரலியல்லாஹுடைய இந்த பணிவு. அதே நேரத்தில் ஹக்க தேடுறதுல அவங்களுக்கு இருந்த தலபு மாஷா அல்லாஹ். ஹக்க தேடு அவங்களுக்கு இருந்த தலவு. இந்த காலத்துல என்ன அடே ஏதாவது ஒரு தர்கால கலீஃபா ஆகிட்டா என்ன, நான் கலீஃபா, நான் ஷேக் பீர் மண்ணாங்கட்டி. புரிஞ்ச விளங்குதா? இல்மல ஜீரோவா இருக்கிற, ஒண்ணுமே தெரியாத ஜாஹிலா இருக்கிற மாஷா அல்லாஹ். குர்ஆன் ஷரீஃப்ல எத்தனை சூரத்துன்னு தெரியாது, எத்தனை சாப்டர் இருக்குதுன்னு தெரியாது மாஷா அல்லாஹ். ஆனா என்ன ஏதோ பெரிய குத்துபுல் அக்தாப் மாதிரி அவனுக்கு நினைப்பு வந்துடும், மமதம் வந்துடும். புரிஞ்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஒரு மனுஷனை ஹலாக் ஆக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனம் ஷைத்தான் கையில் எடுக்கிறது எது? இதுதான் எடுப்பான், ஊஜிபை தான் எடுப்பான். எது எடுப்பான்? இதுக்கு அரபில் என்ன பேரு? ஊஜிப். புரியுதா? அப்ப உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஹத்தல் கியாமத் வரை வரக்கூடிய உம்மத்தில் முஸ்லிமாக என்ன காட்டுறாங்க மாஷா அல்லாஹ்? ஈமான மாஷா அல்லாஹ் தேடுற அந்த சூரத்தை காட்டுறாங்க மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? காரணம் என்ன? கஅப் இப்னு அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு தௌராத், ஜபூர், இன்ஜீல் எல்லாம் அந்த கண்மண் நாயகத்துடைய மகா உன்னதமான கௌரவங்களையும் விசேஷங்களையும் பற்றி பயான் செய்யும் போது இதெல்லாம் ஹக்கு மாஷா அல்லாஹ். குர்ஆன் ஷரீஃப்ல இப்படி ஆயத்து இருக்குது, அப்படி ஆயத்து இருக்குது. தௌராத், ஜபூர், இன்ஜீல கஅப் இப்னு அஹ்பார் பயான் செய்யும் போது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை கொண்டு அந்த தாயீது செய்வாப்ல மாஷா அல்லாஹ். குர்ஆனை கொண்டு மாஷா அல்லாஹ் தாயீது செய்வாங்க மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில நாம என்ன செலவிடக்கூடிய நேரங்கள்லயே விசேஷமான நேரம் எது? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த ஷஹாதத்து நம்ம சொன்னோமே, இதனுடைய விளக்கம் என்ன, விவரம் என்ன, விசேஷம் என்னன்னு? காரணம் என்ன? இந்த ஷஹாதத்து சொன்னவருக்கு அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல பஷாரத்து சொல்றான். பஷிரில் முஃமினீன், பஷிரில் முஃமினீன் أن لهم من الله فضلا كبيرا اللهم اجعل نصيبنا في الدارين وببركة أهل بيت أطهار رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف وكرم وجل وعلا. என்ன அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தரக்கூடிய ரொம்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் சையதா ஃபாத்திமா நாயி, சையதுனா அலி நாயி, சையதுனா ஹசன் நாயி, சையதுனா ஹுசைன் நாயி, சையது ஷுஹதா ஹம்ஸா நாயி, எல்லா அஹ்லு பைத் அத்ஹார ஸவாத் குதுஸியாவும் நம் மீது மாஷா அல்லாஹ் என்ன ரஹ்மத்தும் நூறானி தவஜ்ஜும் காட்டுறாங்கிறதுக்கான அலாமத் அடையாளம் என்ன? நாம ஃபதுலன் கபீராவை ஹாசில் ஆக்கிறதுக்கான, ஜாரி ஆக்கிறதுக்கான ஒரு ஹாலை நமக்கு உண்டாக்கி தருவாங்க மாஷா. ஒரு வக்த நமக்கு உண்டாக்கி தருவாங்க மாஷா. அதுக்கான ஒரு சூழ்நிலை நமக்கு உண்டாக்கி தருவாங்க மாஷா. அதுக்கான ஒரு சிச்சுவேஷன் நமக்கு உண்டாக்கி தருவாங்க மாஷா. புரிஞ்சா? ஹைரு கைமான அல்லாஹ் தபாரக் வ தஆலா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஷஹாதத்து கலிமாவுடைய கமாலியத்தையும் முகம்மலியத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி மாஷா அல்லாஹ். வபஷிரில் முஃமினீன பிஅன்ன லஹும் மினல்லாஹி ஃபضலன் கபீரா என்ற இந்த ஆயத் ஷரீஃபில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் திருவாக்கு தரக்கூடிய பஷாரத்தையும் ஃபதுலன் கபீராவையும் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹாரான கபுல ரசூலுல்லாஹ்
بضعة محمدية مضغة محمدي شجرة محمدي فاطمة البتول عليه الصلاة والسلام قدمين الشريفين نالين كريم உடைய பரக்கத் ஷரீஃபை கொண்டு மாஷா அல்லாஹ் நஃப்ஸ் முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய கதமேன் ஷரீஃபைன் நாலின் கரீமினுடைய பரக்கத் ஷரீஃப் கொண்டு மாஷா அல்லாஹ் வஜ்ஹ முஹம்மதி சையதுனா ஹஸன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய கதமேன் ஷரீஃபைன் நாலின் கரீம் பரக்கத் ஷரீஃபை கொண்டு صدر محمد سيدنا حسين علیہ الصلوۃ والسلام உடைய கதமேன் ஷரீஃபைன் நாலின் கரீமினுடைய பரக்கத் ஷரீஃபை கொண்டு امیر الطیبہ سید الشہداء محمد رسول اللہ حمزۃ القرار علیہ الصلوۃ والسلام உடைய கதமேன் ஷரீஃபைன் நாலின் கரீமினுடைய பரக்கத் ஷரீஃபை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்து ஷஹாதத்துடைய லாஹிர் பாத்தின் ஆஃபாத் அன்ஃபுஸ் எல்லா பரக்காத்துகளையும் எல்லா ஃபியூதாத்துகளையும் எல்லா ஹசனாத்துகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஃபதுலன் கபீராவையும் நமக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்து நசீபாக்கி ஹாசிலாக்கி ஜாரியாக்கி தந்தருள் புரிவானாக ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பிக யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ் ஆமீன் யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ் யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ் குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர் குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர் குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர் அல்லாஹும்ம ஸல்லி வ சல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் كما تحب وترضى بأن تصلي عليه سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.